நேச்சுரல் பேக் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போற பேக் எல்லாமே நீங்க தூங்கும் போது யூஸ் பண்ணிட்டு காலைல எழுந்த உடனே வாஷ் பண்ணிடும். அப்படி இல்லையா, நைட்டு தூங்கும் போது போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல வாஷ் பண்ணாலும் அது சரியா தான் போகும். அதுக்கு முன்னாடி நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில பேருக்கு ஆயில் ஃபேஸா இருக்கும், ஒரு சில பேருக்கு ரஃப்பா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஆயில் ஃபேஸும் ரஃப் ஃபேஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் டைப் இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் டைப் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களோட ஸ்கின் டைப் ஆயில் ஃபேஸா இருந்தது அப்படின்னா நீங்க ஹனியோட சேர்த்து பச்சை பயிர் மாவு யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின் டைப் ரொம்ப ரஃப்பா இருந்தது அப்படின்னா ஹனியோட ஆலோவேரா ஜெல் மிங்கிள் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல வாஷ் பண்ணாலும் சரிதான். காலைல எழுந்திரிச்சு நீங்க வாஷ் பண்ணாலும் சரியா தான் இருக்கும். ரெண்டாவது, டர்மரிக்கோட கடலை மாவு. இந்த டர்மரிக்கோட கடலை மாவு போடுறது எதுக்கு அப்படின்னா, ரஃப்பான ஸ்கின் டைப் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் டைப் இருந்துச்சு அப்படின்னா டர்மரிக்கோட ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மூணாவது பேக் குக்கும்பர் அண்ட் ரைஸ் வாட்டர். இந்த ரெண்டுமே ரஃப்பான ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயிலி ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மூணு நேச்சுரல் ஃபேஸ் பேக்கையும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.